ஹலோ ஆல். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஒரு ஜெய் நீட் கான்செப்ட் அப்போது ஏதாவது ஒரு கான்செப்டில் இருந்து எப்படி வேணாலும் கொஷின் வரலாம். ஸோ அதை ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எண்டு வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு கெப்பாசிட்டன்ஸ் இருக்குது, ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ இது சார்ஜிங் கேஸில் எடுத்துக்கலாம். பார்ட் 1ல் நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துட்டோம்னா டிசி ஈக்குவல் டு 0. பார்ட் 2 இதுக்கு முன்னாடி போட்ட 2 வீடியோலையுமே நம்ம 0வும் இன்ஃபினிட்டியும் பார்த்துட்டோம். இப்போ டிசி ஈக்குவல் டு டி பார்க்க போகிறோம். ஏதோ ஒரு டைமில் என்ன சார்ஜில் இருக்கும் அப்படின்னு. ஸோ இப்போ நான் ஒரு பேட்டரி கீழே கனெக்ஷனில் கொடுத்துக்கிறேன். ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ண பிறகு அட் டிசி ஈக்குவல் டு 0. ஸோ ஸ்விட்ச் ஆன் பண்ண மாதிரி எடுத்துக்கலாம். டிசி ஈக்குவல் டு டி. ஓகேவா? இது ரெசிஸ்டன்ஸ், இது கெப்பாசிட்டன்ஸ். இது ஃபுல்லாகவும் சார்ஜ் ஆகலை, சார்ஜ் ஆகாமல் இல்லை. ஸோ ஒரு இன்டர்மீடியட் கண்டிஷனில் இருக்குது. அப்போ இவங்களுக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும். கரெக்டாக அக்ராஸ் கெப்பாசிட்டன்ஸ் அங்கே ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும், இவங்களுக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும். ஸோ இதை V1 V2ன்னு எடுத்துக்கலாம். இது டோட்டல் வோல்டேஜ். கிளியரா? எஸ். அப்போ நெட் வோல்டேஜ் என்ன எழுதலாம் அப்படின்னா V net is equal to V1 plus V2ன்னு எழுதலாம். ஓகே, இந்த V நெட்டை Vன்னு எடுத்துப்போம், சப்ளை வோல்டேஜ். V1 யாருன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ் பை கெப்பாசிட்டன்ஸ். அது இன்னும் ஃபுல்லாக சார்ஜ் ஆகலை. ஃபுல்லாக சார்ஜ் ஆகிருந்தால் சர்க்கியூட் கட் ஆகிருக்கும், நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம். அடுத்தது V2 யாருன்னா அக்ராஸ் ரெசிஸ்டன்ஸ். அதோட வேல்யூ என்னன்னா IR. கரெக்டா? VC ஈக்குவல் டு IR ஓம்ஸ்லாம். இதை கொஞ்சம் இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். VC ஈக்குவல் டு Q பை C ப்ளஸ் இந்த I என்ன எழுதுறேன்னா DQ பை DT இன்ட்டு Rன்னு எழுதுறேன். ஸோ இதை நிறைய மெத்தடில் போடலாம். இந்த மாதிரி நான் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த C அங்கிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஈக்குவேஷன் அப்படியே லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு வந்துடுங்க. V மைனஸ் Q பை C இஸ் ஈக்குவல் டு R இன்ட்டு DQ பை DT. ஸோ இதை நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா VC மைனஸ் Q பை C இஸ் ஈக்குவல் டு R இன்ட்டு DQ பை DT. இப்போ நமக்கு என்ன தேவைன்னா சார்ஜ் தான் தேவை. ஸோ இந்த டிடியை மட்டும் ஒரு சைடு வச்சுக்கிட்டு டிடியும் கான்ஸ்டன்ட்னா ஒரு சைடு வச்சுக்க போகிறேன். இந்த ஆரையும் கீழே கொண்டு வந்துருங்க. அப்போ ஈக்குவேஷன் எப்படி மாறுனா VC மைனஸ் Q RC இஸ் ஈக்குவல் டு DQ பை DTன்னு மாறும். ஓகே, இந்த DQ கீழே எடுத்துகிட்டு வந்துருங்க. VC minus Q by DQ is equal to RC by DT. ஸோ இதை இன்டகிரேட் பண்ண போகிறேன். இன்டகிரேட் பண்ணுறது மட்டும் ரெகுலராக ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கலாம். டோட்டலாக ரெசிப்ரோக்கல் எடுத்துருங்க. அப்போ என்ன மாதிரி மாறும்? DQ by VC minus Q. கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் எந்த இடத்துலையும் எழுதுகிற மாதிரி இருக்காது. பட் ஒரு தடவை பார்த்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். இதை அப்படியே டிரைவ் பண்ண சொல்லி உங்கள் 12th கேரியரில் அப்படி ஒரு சுச்சுவேஷனே வராது. DT by RC. ஸோ இப்போ இது என்ன இருக்கு? DQ by Q. அப்போ எதுல இருந்து இன்டகிரேட் பண்ணணும்? 0ல இருந்து இப்போ எவ்வளோ சார்ஜ் ஆயிருக்கு, இங்கே டைம் இருக்கு, RC கான்ஸ்டன்ட். அப்போ 0 to T. இது எல்லாத்தையும் நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்க, இன்டகிரேட் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் Q is equal to VC of 1 minus E minus T by RCன்னு வரும். எல்லாமே ஓகேவா? ரொம்ப ஈஸி தான். ஒரு நடுவில் 4-5 மேக்ஸ் ஸ்டெப் வரும். இந்த VC என்னன்னு பார்த்தீங்கன்னா Q0 அப்படின்னா அந்த பர்டிகுலர் டைம்ல எவ்வளோ சார்ஜ் ஆயிருக்காங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க இந்த ஈக்குவேஷனை இன்வெஸ்டிகேட் பண்ணி நல்லா புரிஞ்சுக்கணும். Qங்கிறது என்னன்னா அந்த டைம்ல ஒரு டைம்ல Q ஈக்குவல் டு அப்படின்னு இருக்குன்னா இதுதான் T ஈக்குவல் டு Tங்கிற டைம்ல சார்ஜ் ஆயிருக்குது. இந்த VCங்கிறது ஃபுல்லி சார்ஜ். ஓகேவா? ஃபுல்லி சார்ஜ். Q0ங்கிறது T ஈக்குவல் டு இன்ஃபினிட்டியில கிடைக்கிற சார்ஜ். சரி, இப்போ இந்த ஈக்குவேஷன் நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். Q இஸ் ஈக்குவல் டு இது என்னது? ஏதோ ஒரு டைம்ல ஆன சார்ஜ் VC ஆஃப் 1 மைனஸ் E பவர் மைனஸ் T பை RC. இது என்னது? ஃபுல்லா சார்ஜ் ஆனா என்ன அப்படின்னு. சரி, இப்போ இதோட மீனிங் என்னன்னா இப்போ T ஈக்குவல் டு RCன்னு எடுக்கிறீங்கன்னு வச்சுப்போமே. ஏதோ ஒரு டைம்ல அந்த டைம் யாருக்கு ஈக்குவல்னா RCக்கு ஈக்குவலா இருக்காங்க. அப்ப இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும்? VC Q0 எழுதிடலாமா? எஸ், Q0 யாரு? ஃபுல்லா சார்ஜ் ஆன சார்ஜ். அப்போ மைனஸ் RC பை RC. பக்கா? சரி, இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஒன் வேர்டு கிராஃப் போறதுக்கு இது தேவை. 1 மைனஸ் E பவர் மைனஸ் 1. ஓகே, அப்ப Q ஈக்குவல் டு Q0 ஆஃப் 1 மைனஸ் E பவர் மைனஸ் 1ஓட வேல்யூ என்ன தெரியுமா? E power minus 1ஓட வேல்யூ 0.37. ஓகே, 0.37.
இதுக்கு மீனிங் என்னன்னா q is equal to q naught of 0.63. ஸோ கரெக்டா சொல்லணும்னா t is equal to rcங்கிற டைம்ல ஒரு ஹாஃப்ல அவங்க ஃபுல்லா சார்ஜ் ஆயிருக்க மாட்டாங்க. டோட்டல் சார்ஜ்ல இருந்து 63% தான் சார்ஜ் ஆயிருப்பாங்க. டோட்டல் சார்ஜ்ல இருந்து ஒரு செட் ஆஃப் டைம், அந்த ஒரு செட் ஆஃப் டைம்ங்கிறது யாரு? t is equal to rc. பக்கா? எஸ், 63% தான். ஸோ இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நீங்க கிராஃப் போடும்போது அந்த கிராஃப் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கட்ல வரும், ஓகேவா? இது Q நாட், அதுதான் ஃபுல்லா. அது எப்போனா இன்ஃபினிட்டில நடக்கும், டச் ஆகக்கூடாது. அப்போ இந்த இடத்துல இப்படி ஒரு கண்டிஷன் எழுதுவோம். இது t is equal to டவுல பக்கா. இது எங்க போகுது? t is equal to இன்ஃபினிட்டி. அப்போ இந்த இடத்துல எவ்வளவு சார்ஜ்னு கேட்டீங்கன்னா 0.63 Q நாட்னு எழுதிருக்கும். இந்த கிராஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, ஓகே. இப்போ நம்ம சார்ஜ் கண்டுபிடிச்சிட்டோம். என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான் கோல்டு ஈக்குவேஷன், ஓகேவா? இப்போ கரண்ட் என்னன்னு பார்ப்போம். இப்போ கரண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல என்ன? இப்போ நீங்க என்ன கேட்கலாம்னா, சார் அட் t is equal to t ல இவங்க கிட்டான சார்ஜ் சொன்னீங்க, ஏன் சார் ரெசிஸ்டன்ஸை பத்தி பேசவே இல்லை? அந்த ரெசிஸ்டன்ஸ்குள்ளே எவ்வளோ கரண்ட் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ கோல்டு ஈக்குவேஷன் என்ன? இப்போ நம்ம எழுதுனது q is equal to vcன்னு எழுதலாம். அந்த vc தான் யாரு? q நாட் ஆஃப் 1 மைனஸ் e பவர் மைனஸ் t பை ஆர்சி. கிளியரா? எக்ஸாக்ட்லி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதை டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். dq பை dt. ஏன் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம்? நமக்கு i கிடைக்கணும், கரெக்டா? அப்போ ரைட் சைடு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். d பை dt ஆஃப் இந்த q நாட்டுக்கு முன்னாடி என்ன எழுதிடணும்? vc. அதை ஃபுல்லாக எழுதிடலாம். ஸோ ஃபுல்லாகவே நான் ஒர்க் பண்ணுறேன். அப்படியே டிஃபரன்ஷியேட் பண்ணுற மாதிரி எடுத்துக்கிறேன். 1 மைனஸ் e t பை ஆர்சி. இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா அது ஒரு 4-5 மேக்ஸ் ஸ்டெப் வரும். அது நம்ம எங்கேயும் டிரைவ் பண்ற மாதிரி இருக்காது. ஸோ ஃபைனலாக கிடைக்கிற கரண்ட் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா v பை ஆர். இந்த v என்னன்னா சப்ளை வோல்டேஜ், சரியா? e பவர் மைனஸ் டி பை ஆர்சி. ஸோ இந்த ஈக்குவேஷன் சார்ஜ்னு கேட்டா நம்ம இதை ப்ரொசீட் பண்ற மாதிரி இருக்கும், ஐன்னு கேட்டா நம்ம இதை ப்ரொசீட் பண்ற மாதிரி இருக்கும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இதை ரெண்டையும் வச்சு ஒரு டேபிள் போட போறோம். ஃபேண்டாஸ்டிக்கா ஒர்க் பண்ணலாம். t is equal to 0ல என்ன, t is equal to இன்ஃபினிட்டில என்ன அப்படின்னு. நம்ம t is equal to 0ல நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கெப்பாசிட்டன்ஸ் ஒரு வயர் மாதிரி பிஹேவ் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம். t is equal to இன்ஃபினிட்டில அந்த கெப்பாசிட்டன்ஸ் ஒரு கட்டான சர்க்கியூட் மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம். என்ன ஹார்ட்லாம் வருது? இது கட் ஆயிடுச்சு, அந்த சர்க்கியூட் கட் ஆன மாதிரி. ஸோ ஓகேவா? கட்டுனா இது ஆஃப்னு எடுத்துக்கலாம். ஒயர்னா அந்த கரண்ட் ஃபுல்லாக போகுது, எந்த லாஸ் இல்லாமல் ஃபுல்லாக போகுது அப்படின்னு. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்போ ஒரு கேஸ் எழுதிட்டு அதில் t is equal to 0 என்ன, இன்ஃபினிட்டி என்னன்னு சார்ஜ் பார்க்கலாம். ஸோ q is equal to q நாட் ஆஃப் 1 மைனஸ் e பவர் மைனஸ் டி பை ஆர்சி. ஓகே, இப்போ t is equal to 0ல ஒர்க் பண்ணி பார்க்கலாம். t is equal to 0 னா q is equal to q of 1 minus e power 0. e power 0 என்ன? 1. அப்போ சார்ஜே ஆகல. ஃபேண்டாஸ்டிக். இப்போ t is equal to infinity பார்க்கறேன். அப்போ q is equal to q of 1 minus e infinity by rc. அப்போ அங்க என்ன வரும்? e power infinity வந்துருமா? அப்போ எனக்கு டோட்டலா என்ன கிடைக்கும்? ஃபுல்லா அந்த q நாட் மட்டும் தான் கிடைக்கும். ஸோ 1 minus 0. ஸோ ஆன்சர் q நாட் அப்படியே ஃபுல்லாக கிடைச்சிடும். ஓகேவா? அந்த q நாட் தான் யாரு? vc. வெரி இம்பார்ட்டன்ட். ஃபுல்லாக சார்ஜ் ஆகி அவங்க ஸ்டடி ஸ்டேட்ல ரீச் ஆயிடுவாங்க. இது ஸ்டடி ஸ்டேட், கட் ஆயிடும். ஸ்டடி ஸ்டேட் ஃபுல்லாக சார்ஜா இருப்பாங்கன்னு சொல்றது. ஓகே, சூப்பர். இப்போ ஐக்கு வருவோம். i is equal to என்ன எழுதிடணும்? v by r e பவர் மைனஸ் டி பை ஆர்சி. நம்ம இப்போ பேசிட்டு இருக்கிறது சார்ஜ் ஆன் கெப்பாசிட்டர், கரண்ட் இன் த சர்க்கியூட். இது நீங்க கேட்கலாம், சார் இந்த ஐ யாரு சார் அப்படின்னா கரண்ட் இன் த சர்க்கியூட். வெரி இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். கரண்ட் இன் த சர்க்கியூட் பார்ட் 1 t is equal to 0 வீடியோவையும் நீங்க பார்க்கணும், t is equal to infinity வீடியோவும் பார்த்தாதான் இந்த கன்க்ளூஷன் உங்களுக்கு புரியும். சரி, இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன எழுத போறேன்னா t is equal to 0ன்னு எழுத போறேன். i is equal to v by r e பவர் 0 1 ஆயிடும். அப்ப வேல்யூ v by r. பக்கா? ஓகே, அடுத்து t is equal to infinity. t is equal to infinity என்ன சொன்னோம்? ஒயர் கட் ஆன மாதிரி ஆயிடும்னு சொன்னோம். அப்ப i is equal to v by r of e power infinity என்டையர் வேல்யூ 0 ஆயிடும். வெரி கிளியர், வெரி கிளியர்.
ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம கிராஃப் எடுத்து போடணும் அப்படின்னா கிராஃபிக் டிஸ்கஸ் பண்ணிடலாமா? எஸ். டைம் ஆக ஆக சார்ஜ் என்ன ஆகிட்டு இருக்கும்? ஸோ இதை கியூன்னு எடுத்துக்கலாம், இதை டீன்னு எடுத்துக்கலாம். டி ஈக்குவல் டு 0 சார்ஜ் 0, டைம் ஆக ஆக சார்ஜ் ஆகி ஒரு ஸ்டேட்ல அவங்க சேச்சுரேஷன் பாயிண்ட் ரீச் பண்ணுவாங்க. இது QT. ஓகேவா? ஸோ இது என்ன எக்ஸாக்டா சொல்லணும்னா டைமை பொறுத்து. அதே மாதிரி நல்லா புரிஞ்சுக்கணும், டி ஈக்குவல் டு 0ல அந்த சர்க்கியூட்ல கரண்ட் V/R. சரியா? டி ஈக்குவல் டு இன்ஃபினிட்டில சர்க்கியூட் கட் ஆயிடும். அப்ப I ஈக்குவல் டு 0. அப்ப I T கிராஃப் போட்டா என்ன ஆகும்? கிராஃப் டிக்ரீஸ் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கணும். டி ஈக்குவல் டு 0ல கரண்ட் மேக்ஸிமம். ஹவ் டு ஒர்க், ரைட்டா? சரி, நான் இங்க வேணா சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் போடவா? சூப்பர். இது பேட்டரி. ஓகேவா? ஆர் ஸ்விட்சை இப்பதான் ஆன் பண்ணியிருக்கேன். டி ஈக்குவல் டு 0. ஸ்விட்ச் ஆன் பண்ண உடனே அது கெப்பாசிட்டன்ஸ் என்னவா ட்ரீட் பண்ணணும்? நம்ம ஒரு ஒயரா ட்ரீட் பண்ணணும். அப்ப அதை ஒயரா ட்ரீட் பண்ணிட்டேன். இது V. அப்ப I என்னவா இருக்குன்னு சொல்லுங்க? V/R மேக்ஸிமம். அப்ப டி ஈக்குவல் டு 0ல கரண்ட் மேக்ஸிமமா இருக்கும் சார். சூப்பர் சார். அடுத்தது பொட்டன்ஷியல் என்ன ஆகும்? டைம் ஆக 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 ரெசிஸ்டன்ஸ்ல உள்ள பொட்டன்ஷியல் என்ன ஆகும்? குறையும். டி ஈக்குவல் டு 0ல மேக்ஸிமமா இருக்கும். அது ரொம்ப முக்கியம் சார், அது ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல டி ஈக்குவல் டு 0ல மேக்ஸிமம், டைம் ஆக குறையும், டச் பண்ணிடக்கூடாது. சரி, அப்படியே உல்டாவை எடுத்துப்போம். அப்ப கெப்பாசிட்டன்ஸ்ல என்ன ஆகும்? டைம் ஆக ஆக அது அதிகமாயிட்டே இருக்கும். நல்லா யோசிச்சு புரியணும் சார். யூ ஹாவ் டு இன்வெஸ்டிகேட். 3 கேஸை கம்பேர் பண்றோம். டி ஈக்குவல் டு 0, டி ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. இங்க சார்ஜ் 0வா இருப்பாங்க, இங்க சார்ஜ் மேக்ஸிமமா இருப்பாங்க. இங்க கரண்ட் மேக்ஸிமமா இருப்பாங்க, இங்க கரண்ட் யார்கிட்ட மினிமமா இருப்பாங்க? ரெசிஸ்டன்ஸ்ல மினிமமா இருப்பாங்க. ஸோ இதுதான் கிராஃப். இந்த ஆரிஜின் இது எங்க போய் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ, கீப் ஆன் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.